Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா Ryzen 7000 series processor பத்தி தான். So என்ன கேட்டிங்கனா Ryzen 7000 series processorக்கு quotation கேட்டு ஏகப்பட்ட WhatsApp. So அதுல ரெண்டு மூணு பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா புதுசாவும் இருக்கு. So அதனால தான் அதுக்கு டீடைலா ஒரு வீடியோ போட்டுறேன்னு பிளான் பண்ணிருக்கேன். So லாஸ்டா ஒரு 10 to 15 days பாத்தீங்க அப்படினா பெரிய வீடியோஸ் எதுவுமே வராது. நான் மொபைல்ல எடுத்து தான் போட்டுட்டு இருப்பேன். சோ என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படினா வீடியோ எடுக்கிறதுக்கு டைமிங் இல்ல. ஏன் கான்செப்ட்னு கேட்டிங்க அப்படினா சோ நம்ம வந்து ப்ரொபஷனல் யூடியூபர் கிடையாது. முழுக்க ஒரு பிசினஸ்மேன். நம்ம தனி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வச்சிருக்கோம். சில பல ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்றாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் சேல்ஸ் ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கே தனி டைமிங் வேணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மீதி டைமிங்கில் தான் நான் யூடியூப் வீடியோஸ் எடுப்பேன். ஆனால் ஸோ கஸ்டமருக்காக இப்போ நாங்கள் 3 ஃப்ளோரில் மிகப்பெரிய வேர் ஹவுஸு ஷோரூமு எக்ஸ்க்ளூசிவ் டெமோ யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃப்ளோரில் தனி ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 30 days 40 daysக்குள்ள அது முடிஞ்சிடும். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நான் யூடியூப்ல வீடியோவும் போட்டுருவேன். ஸோ அந்த ஒர்க் மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுனாலும் சரி ஒரு கடை கட்டுறதுனாலும் சரி எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு சொல்லி அது கட்டினவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஃபோன் வரும், அந்த ப்ராடக்ட் இல்லை இந்த ப்ராடக்ட் இல்லை, இவங்க வரல அவங்க வரலன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் யூடியூப் வீடியோஸ் என்னால் அதிகமாக போட முடியல. இன்னொரு 1 month தான். 1 month முடிஞ்சோன்னா வீடியோஸை ரெகுலராக போட ஆரம்பிச்சிடும் புது ஸ்டுடியோவில். ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்னு எக்ஸ்க்ளூசிவாக கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் தனி ரூம் செட்டப்பே பண்ணியிருக்கேன். வீடியோஸை நீட் அண்ட் கிளியராகவும் ஏகப்பட்ட டீட்டெயில்டோட பக்காவாக எடுக்கணுன்றது தான் அடுத்த கான்செப்ட். ஸோ நம்ம சேனலை அடுத்த ஸ்டெப்புக்கு புது ஷோரூம்லேயே நம்ம கொண்டுட்டு போயிடுவோம். பிசிபிள்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10,000 5 லட்ச ரூபா வரைக்கும் பிசிபிள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 100% பியூர் சாட்டிஸ்ஃபைடு சர்வீஸும் பக்காவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸே பண்ணாமல் புறம் பேசுறவங்க பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல, காதில் வாங்குறது கிடையாது, எனக்கு டைமிங் கிடையாது. ஸோ நம்ம பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்த எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக்கே 3-4 மாதம் கழிச்சா கேட்போம். ஏன்னா ஒரு பொருளை வாங்கின உடனே 2 நாள் 3 நாளில் ஃபீட்பேக் கொடுக்கறது ரேட்டிங் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அதோட குவாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மினிமம் ஒரு 30 நாள் 40 நாள் தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆஃபீஸ் வந்து ஃபீட்பேக்னு கேட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாலே நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 month 2 month 3 monthsக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். ஸோ லாஸ்ட்டாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த ஒரு கஸ்டமர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, சேம் இதே பிசி நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 year ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பெர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மந்த்லி மினிமம் 50 பிசிலேருந்து 60 பிசி வரைக்கும் பில்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெர்ஃபெக்டான பில்டும் பெர்ஃபெக்டான சாஃப்ட்வேர் ஆப்டிமேஷனும் கரெக்டாக இருக்கிறதுனால தான் நம்ம எந்த இஷ்யூஸ் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிசி பில்டை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிசி பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் பார்ட்ஸோட ரேட்டை மட்டும் பார்த்து ஸோ இந்த பார்ட்ஸ் இந்த ரேட்டு, இந்த பார்ட்ஸ் இந்த ரேட்டு, இந்த பார்ட்ஸ் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்காக அசம்பிள் பண்ணி யதார்த்தமாக சாஃப்ட்வேர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பிசியில் நீங்கள் எந்த அளவுக்கு பார்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு அசம்பிளிங் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதை விட ரொம்ப முக்கியம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அதோட பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இது 3 பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிசியில் எந்த வித இஷ்யூஸும் இல்லாமல் பெர்ஃபெக்டாக ரன் பண்ண முடியும். ஸோ அதை 100% பெர்ஃபெக்டான சர்வீஸ் சப்போர்ட்டோட கொடுக்கறது தான் இந்த என்ஆர் இன்ஃபோடெக்கோட மிகப்பெரிய ஒர்க்கு. ஸோ நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 200% சாட்டிஸ்ஃபைடாக பிசி பில்ட் பண்ணி எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் பிசி பில்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயமும் தயக்கமும் தேவையே இல்லை. டேரெக்டாக என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெக்யர்மெண்ட்டு உங்களோட பட்ஜெட், ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பிசி வாங்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த 2 மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கான ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது அளவுக்கு நாங்கள் பிசி பில்ட் ரெடி பண்ணி பக்காவாக சப்ளை பண்ணுறோம். ஃபியூச்சரில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% டைரக்ட் பிராண்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ்னால ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்ன்றது 100% வராது. ஸோ திட்ட 2 வருஷத்துக்கு மேலே நம்ம பிசி பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு 5 கம்ப்ளைண்ட்ஸ் கூட வந்திருக்காரு. ஸோ 7000 சீரியஸ். ஸோ இந்த 7000 சீரியஸ் ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இன்டலோட 13th ஜெனுக்கு ஈக்குவல் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக வெப்சைட்டில் போட்டிருக்கதையும் அந்த ஏஎம்டியோட அஃபிஷியல் வீடியோவில் சொல்கிறதுக்கு நான் இன்றைக்கி வீடியோவில் வரல. ப்ராக்டிக்கலான விஷயங்களை சொல்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏஎம்டியோட இந்த 7000 சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸோட வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு தான் இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் நீங்கள் ப்ராசஸரை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஏன் வந்து பின் ப்ராசஸர்லேருந்து பின்லெஸ் ப்ராசஸர் கொண்டு வந்தாங்க.
ஸோ ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் கமர்ஷியல்னு சொல்லி பிசி செக்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் கமர்ஷியல்னு சொல்லி 2 செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த 2 செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 75% சேல் கமர்ஷியல்லையும் 25% சேல் கன்சியூமர்லையும் மூவிங் ஆகும். ஸோ கன்சியூமர்னு ஓவராலாக சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் லேப்டாப்ஸ், கன்சியூமர் டெஸ்க்டாப்ஸ். ஸோ நார்மலாக ஹோம் பர்பஸ்க்கு, கேமிங்க்கு, எடிட்டிங்லாம் அவங்க பார்த்தீங்களா இது. ஸோ இது கமர்ஷியல்னு போகிறது பூரா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு, சர்வர், ஒர்க் ஸ்டேஷன் இந்த மாதிரி செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 100%ல 75% கமர்ஷியலுக்கும் 25% கன்சியூமருக்கும் ஓவராலாக ப்ராசஸர் செல் அவுட் ஆகும். ஸோ இந்த கமர்ஷியல் 75%ல இன்னும் ஏஎம்டி வந்து ஒரு 15 to 10% கூட வரல. ஆனால் கன்சியூமர் 25%ல கிட்டத்தட்ட 18%க்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அதை சொல்ல போனால் இன்டெலோட 70% அதிகமான சேலுக்கு ஏஎம்டி கொண்டு வந்துட்டாங்க கன்சியூமர் மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் கேமிங் டெஸ்க்டாப்பு, ஸோ இன்னைக்கு எடிட்டிங் பர்பஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வேற லெவலில் செல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அதிகமான குவான்டிட்டியில் செல் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு கமர்ஷியலில் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட கான்செப்ட். ஏஎம்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்ல மதர் போர்டு வந்துச்சு. ஸோ இன்டெல்ல மதர் போர்டை நிப்பாட்டுறதுக்கான காரணம் என்ன கான்செப்ட் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது ஆல்ரெடி டீட்டெயிலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்டெல்ல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 30-40 சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சென்டருக்கு வாடகை, கரண்ட் பில்லு, அந்தந்த சர்வீஸ் சென்டரில் ஆளுக்கு, வேலைக்கு, சம்பளம் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி அவங்க இந்தியா லெவல், ஸோ டோட்டலாக ஓவரால் வேர்ல்டு லெவல் அவங்க கணக்கு பார்த்துக்கலாம். எங்கள் கான்செப்ட் வரும் இந்தியா லெவலில் அவங்க கணக்கு பார்த்தப்ப ஸோ மதர் போர்டோட மார்ஜினை விட அதுக்கு சர்வீஸ் சென்டருக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சிவ் செலவுஸ் கூட ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால மதர் போர்டை ஸ்டாப் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் மதர் போர்டை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த இன்டெலோட ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் 99.9% கூட கம்ப்ளைண்ட்ஸ் வராது. இதோ 0.1% வரும், போச்சுன்னு தூக்கி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் டோட்டலாக ஓவராலாக சர்வீஸ் சென்டருக்கு தூக்குனாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பெரிய மார்ஜின் ஆயிடுச்சு. இன்டெலோட ப்ராசஸர் தயாரிக்கிறாங்களா, சிப் செட்டை வந்து இன்னொரு பிராண்டட் ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அவங்க ஃபிளாக்ஷிப்பான பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆசோஸ், ஜிகாபைட், ஸோ அந்த மாதிரி பிராண்டட் ஒப்படைச்சிருவாங்க. சேம் இதே கான்செப்ட்ல இப்போ ஏஎம்டி வந்து பின்லெஸ் ப்ராசஸரை கொண்டு வந்ததுக்கான கான்செப்ட். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஃபியூச்சர் பிளான் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஎம்டி ஃபர்ஸ்ட் வர்றப்ப ஒரு சூப்பரான ப்ராசஸர் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட கொண்டு வந்து தான் 3200G கொண்டு வந்தாங்க. ஸோ 2200G வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் ஏஎம்டி ரைசன் அப்படின்ற ஒரு நேம் பதிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 3200G. ஸோ 3200G ப்ராசஸர் லான்ச் பண்ணப்பலாம் அதோட ப்ரைசிங் 6000 ரூபாய், 6500 ரூபாய். ஸோ அந்த நேரத்தில் இன்டெல் 10000 ரூபாய், 10500 எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல ரைசன் தனி ஒரு குவான்டிட்டியை கஸ்டமரை கவர் பண்ணாங்க. ஸோ அதே செக்மெண்ட்ல அடுத்து 3400G, சேம் அதே செக்மெண்ட்ல 4000 சீரிஸ்னு வந்தாங்க. ஸோ கஸ்டமரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏஎம்டி. ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ப்ராசஸர் மேலே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம 20000 ரூபாய் ப்ராசஸர் சொன்னால் கூட நல்ல ப்ராசஸர் தான் வாங்குவான்ற கான்செப்ட்ல தான் 5600Gல அதை கான்ஃபிடென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 5600G, 5700Gலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ப்ரைஸே 20000 மேலே தான் லான்ச் பண்ணாங்க. வேற லெவலில் செல் அவுட் ஆச்சு. கஸ்டமர் சைடு வேற லெவலில் ஒரு ரேட்டிங் ரிவ்யூன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக மூவ் ஆயிடுச்சு. சேம் அதே கான்செப்ட்ல தான் இப்போ பிளான் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100%ல 95% போக மீதி 5% ஏஎம்டியில் ப்ராசஸரில் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பின் டேமேஜ். ஸோ இந்த கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சர் டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கணுன்றதுக்கும் சார் நார்மலாக 5600G 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணப்ப எல்லாரும் சொன்னக்கூடிய மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னா 5600G PC வெர்ஷன் 3.0, 5600X PC வெர்ஷன் 4.0, ஆனால் அதில் IGPU கிடையாது. ஸோ இதை நீங்கள் 5600Gயும் PC வெர்ஷன் 4.0 இருந்துச்சுன்னா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும் இப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை ஃபுல்லாக ஏஎம்டி கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரிப் 7000 சீரிஸ் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7600X, 7700X, 7900X, 7950X இது 4மே இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸோட வர்றது தான். ஆனால் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5600G, 5700G அளவுக்கு இருக்காது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் 8 கம்ப்யூட்டர் யூனிட்ஸ். ஸோ இதில் வந்து 2 கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் தான். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா 6000 சீரியஸில் லேப்டாப்க்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா RDNA 2. ஸோ 6600U 6000U ப்ராசஸரில் லேப்டாப்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய RDNA 2 கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேப்டாப்பில் யூஸ் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல்
எல்லாமே நம்ம ப்ராசஸர் செல் அவுட் ஆகணும். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராசஸர் குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸில் 30,000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க தயாராகிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே அதில் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 7600X பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 29,000 ரூபாய் ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஸோ இந்த 29,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸோட 7600Xன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் i9 12th ஜெனரேஷன் K ப்ராசஸரோட அட்வான்ஸ்டு ஸ்பீடோட PC வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டோட ஒரு வேற லெவல்ல ஃபீச்சர்ஸ் அப்டேட்டோட பின்லெஸ் ப்ராசஸரா கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கான கான்செப்ட் எல்லா டெக்னாலஜியும் அட்வான்ஸ்டா இருக்கணும். நானோமீட்டரும் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 5 நானோமீட்டர் ப்ராசஸர் இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 5 நானோமீட்டர் ப்ராசஸ்ன்றது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவில் சொல்லியிருப்போம். 5600G லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே. ஸோ அந்த ப்ராசஸரோட பக்காவா குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ப்ராசஸராக இருக்கணும். ரெண்டாவது 1000 ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியில போனாலும் ஒரு ப்ராசஸர் கூட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக அவங்க ப்ராசஸர் பின் கம்ப்ளைண்ட். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 0.1% AMDோட ஃபேன் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 7600X 7000 எதுலையுமே ஃபேன் கிடையாது. இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய இன்டலோட 13th ஜென் ப்ராசஸர்லையுமே ஃபேன் வராது. ஸோ இனி ப்ராசஸர் ஃபுல்லாக நம்ம தனியாக தான் வாங்கணும். ஃபேன்றது தனியாக தான் வாங்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு மேக்ஸிமம் 1 இயர் கழிச்சு வரக்கூடிய எல்லா ப்ராசஸர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் இருக்காது. ஸோ அந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்க என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். ஸோ இந்த 7600X வச்சு நீங்கள் PC பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 70,000 இருந்து PC பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இப்போதைக்கு என்ட்ரி லெவல் மதர் போர்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த MSI Pro B650M. ஸோ இது PC வெர்ஷன் 5.0 மதர் போர்டு. ஆனால் NVMe ஸ்லாட் கிராஃபிக்ஸ் ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா PC வெர்ஷன் 4.0. ஸோ இதுக்கு நம்ம PC வெர்ஷன் 4.0 NVMe தான் போட போகிறோம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதே மதர் போர்டில் நம்ம 670 கொஞ்சம் ஹைரண்டாக போயிட்டோம் அப்படின்னா NVMe ஸ்லாட்டு வித் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் அதுவுமே PC வெர்ஷன் 5.0 வரும். ஸோ இந்த மாதிரி மதர் போர்டோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மதர் போர்டு ரேட் மட்டும் கம்மியாச்சு அப்படின்னா 50,000 கூட 7600Xல நம்ம PC பில்டு பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 7600Xல எனக்கு PC பில்ட் பண்ணணும், DDR5 RAM கன்ஃபார்மாக வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டு 70,000 80,000 தான் இருக்குன்னாரு. கிராஃபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு எனக்கு ஏதாவது ஜொடாக் 2GB போடுங்கன்னாரு. ஜொடாக் 2GB தேவையில்லைங்க. எதுக்குங்க இப்போதைக்கு இதில் இன்பில்ட் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டில் யூஸ் பண்ணுங்க. ஒரு 1 or 2 months கழிச்சு நீங்கள் ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு 3050 3060 இல்லாட்டினா 6600 பார்த்தீங்க அப்படின்னா AMDல 25,000 பட்ஜெட் தான் போயிட்டு இருக்கு 8GBல PC வெர்ஷன் 4.0 அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டுங்கன்னு. கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் ப்ராசஸர் ஒர்க் ஆகுமா அப்படின்னு அவர் அதிர்ச்சியாக கேட்டார். ஸோ இந்த மாதிரி 3-4 கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை டெடிகேட்டடாக எடுத்தது. ஸோ 7000 சீரியஸ் நீங்கள் 7600X 7700X 7900X 7950X இந்த 4 ப்ராசஸருக்குமே நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு தான் PC யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இன்பில்டு கிராஃபிக்ஸ்ல நீங்கள் GTA5 கேம் கூட தாராளமாக விளாடலாம். நம்ம லாஸ்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் ஒரு கஸ்டமருக்கு PC பில்ட் ரெடி பண்ணி கொடுத்ததை ஒரு சாம்பிள் கேம்ஸ் வீடியோவும் நான் கீழே இணைச்சிருக்கேன் பார்த்துங்க. ஸோ அந்த வீடியோஸில் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா ஸோ மற்ற நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுன்னு போட்டோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% 70% 75% ஏறும். ஆனால் டிஃபால்ட்டாக இன்பில்டு கிராஃபிக்ஸ் இந்த IGPUல நம்ம லைட்டாக ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே டக்குன்னு 100%க்கு ஃபுல் ஆயிடுது இதோட ப்ராசஸ். ஸோ அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. 5700Gயோட கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஸோ அதனால உங்களோட பட்ஜெட் உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் 7600Xல தான் PC பில்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா எங்களால் 70,000 இருந்து கூட தாராளமாக பக்காவாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து இதுக்கான கூலர். ஸோ இது நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால வெறும் 65 வாட்ஸ்லேருந்து 70 வாட்ஸ் வரைக்கும் தான் கிராஃபிக் பவர் கன்சூம்ஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய DNA2 கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம IGPO இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட TDP 105 வாட்ஸுக்கு போயிடும். ஸோ அதனால இதுக்கு கண்டிப்பாக கூலர் தேவை. ஸோ நீங்கள் கூலர்ன்றது 1000 ரூபாய் 1500 ரூபாய் இந்த என்ட்ரி லெவல் கூலர்லாம் போடாமல் மினிமம் ஒரு 3000 4000 ரூபாய்க்கு கோர்சேர் கூலர் மாஸ்டர் இந்த மாதிரி கூலர் போங்க. ஸோ அந்த 3000 4000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த கூலர் போகிறதோட நாங்கள் 6000 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கஸ்டமர். ஸோ இந்த கஸ்டமர் 80,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இப்போ ஒரு PC பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் பார்த்துங்க. ஸோ MSI Pro 650 7600X ப்ராசரு. ஸோ இந்த சில்வர் ஸ்டோனோட 240 ml ARGB ஒரு ரேடியேட்டர் ஆல் இன் ஒன் பம்ப் கூலரு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. பக்காவாக இருக்கும்.
ஸோ கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு 3050 3060 ஏதோ ஆஃபரில் 20,000 25,000 கூட டக்குன்னு வாங்கி போட்டுக்கலாம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட பட்ஜெட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான சஜஷனை கரெக்டாக கொடுக்க முடியும். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்கள் இங்கே ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறல துளியலோ பயமும் தயக்கமும் கிடையாது. புது கஸ்டமராக இருந்தீங்கன்னா நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுற துளியலோ பயமும் தயக்கம் தேவையில்லை. இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நம்மளோட சைட்டில் இருக்குது. நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசு ஆஃபர்ஸும் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்போம். நம்மளோட ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறப்ப உங்களோட ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அப்டேட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.